பரிசுத்த வேதாகமத்திலே நாம் காண்கிற தெய்வத்தின் பெயர் என்ன? அதை நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே தன்னுடைய தாசனாகிய மோசேவுக்கு ஆண்டவர் தரிசனமாகும் பொழுது தன்னுடைய திருநாமத்தை கொடுக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்பதே என்னுடைய நாமம் என்று மோசேவுக்கு அவர் சொல்லுகிறார். யாஹ்வா என்கிற எபிரேய வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதையே நாம் தமிழிலே இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறேன் என்று நாம் மொழியாக்கம் செய்து கொண்டுள்ளோம். யூதர்கள் இந்த திருநாமத்தை உச்சரிப்பது கிடையாது. அதற்கு பதிலாக ஆதுனாய் என்கிற வார்த்தையை அவர்கள் உச்சரித்தார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஆதுனாய் என்கிற வார்த்தையினுடைய உயிரெழுத்துக்களே யாஹ்வா என்கிற மெய்யெழுத்துக்களோடு சேர்க்கப்பட்டு யெகோவா என்று மாற்றப்பட்டது. ஆகையினாலே யெகோவா என்பது ஒரு திரிக்கப்பட்ட சொல்லாகும். யாஹ்வா என்பது தேவனுடைய திருநாமமாய் காணப்படுகிறது. அதை நாம் உச்சரிக்கலாமா என்று கேட்டால் கட்டாயமாக உச்சரிக்கலாம். யூதர்கள் 10 கட்டளைகளில் உள்ள 3ஆம் கட்டளையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே நான் நினைக்கிறேன். இதனுடைய அர்த்தம்தான் என்ன என்று நாம் பார்ப்போமே. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் சிக்கி எங்களுக்கு மீட்பர் வேண்டும் என்று அழுதார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு மீட்பராய் வருவேன் என்று. ஒருவேளை அவர்கள் எங்களுக்கு தகப்பன் வேண்டும் என்று அழுதிருந்தால் அவர்கள் தகப்பனாய் வந்திருப்பார். தாய் வேண்டும் என்று அழுதிருந்தால் தாயாய் வந்திருப்பார். சிநேகிதன் வேண்டும் என்று அழுதிருந்தால் சிநேகிதனாய் வந்திருப்பார். அவர்கள் சுகமாக்குகிறவர் வேண்டும் என்று வேண்டியிருந்தால் சுகமாக்குகிறவராய் வந்திருப்பார். தன்னுடைய ஜனத்துக்கு என்ன தேவையோ அதுவாக மாறுவதே யாஹ்வா என்பதின் அர்த்தம். அவர் உங்களுக்கு யார்?